வணக்கம் மக்களே, நம்ம வந்து கொத்து பரோட்டா போடலாம். அதுக்கு வந்து தோசை சட்டியில் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி இதில் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இதில் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதங்க விடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு சும்மா ஒரு 4 கருவேப்பிலை, புரோட்டாவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், அதாவது பிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்து இதில் வச்சு ஊற்றிடலாம். நம்ம வந்து லைட்டாக வந்து வெங்காயம் முட்டை சேர்த்துக்கலாம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிச்சு வச்சுருக்கிற பரோட்டாவை எடுத்து இதில் அப்படியே தூவி விட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் குருமா வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக குருமா சேர்த்துக்கலாம். அப்புறம் லைட்டாக கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கிண்டி விடலாம். நல்லா வந்து நம்ம வந்து இப்படி கொத்தி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சுருந்தேன். ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா கொத்தணும். கொத்து பரோட்டாக்கு
நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக செம்மையாக இருக்குது. ஒரு முட்டை இருந்தால் போதும், ஒரு புரோட்டாவுக்கு ஒரு முட்டை போதும். அவ்வளோ நேரத்தில் வந்து இப்போலாம் மணக்க கொத்து புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது கொத்து புரோட்டா ரெடி. நீங்களும் இது போல் கொத்து புரோட்டா சாப்பிடுங்க.